இந்த வீடியோ கிளிக் பண்ணி ஹிமியாஸ் ஹோம்குள்ளே வந்து அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அப்படிலாம் கிடையாது, ரொம்ப ஆர்டினரியான ஒரு ரெசிபி தான். 3 ரெசிபி, அதாவது நம்ம ஹோட்டலெல்லாம் 3 கலரில் சட்னி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி வீட்டில் எப்படி அதே டேஸ்ட்டில் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ரெட் சட்னி, இது வந்து கார சட்னி, தக்காளி சட்னி எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறேன். அதுக்கப்புறம் 2 சிகப்பு மிளகாய் போடுறேன். இது ஆர்டினரியாக காரம் சாப்பிட்றவங்களுக்கு 2, இது எக்கச்சக்கமாக சாப்பிட்றவங்களுக்கு 4-5 கூட போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா அந்த உளுத்தம்பருப்பு வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரௌன் கலர் ஆகலைன்னா சட்னி வந்து நம்ம குழக்குலன்னு இருக்கும். ஸோ நல்லா முருவை வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு சாட்டே பண்ணிக்கிறேன். ரொம்ப வந்து வதங்க தேவையில்லை, சும்மா லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். உப்பு போட்டுட்டு வதக்கிடுங்க. இப்போ எல்லாமே நம்ம இதிலே போட்டோம். ஸோ இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் லாஸ்ட்டாக எல்லாத்துக்கும் மொத்தமாக தாளித்து ஊற்றிடுறேன். செகண்ட் வந்து ஒயிட் சட்னி பார்க்கலாம், தேங்காய் சட்னி. இது நம்ம எல்லாருமே செய்கிறது, பட் இது வந்து தேங்காயில் உள்ள அந்த பிளாக் கலர்லாம் எடுத்துகிட்டு செஞ்சிங்கன்னா ஹோட்டலில் இருக்க மாதிரி நல்லா ஒயிட் கலரில் இருக்கும், இல்லைனா துருவிட்டு செய்யலாம். அப்புறம் உடச்சக்கடலை, ஒரு தேங்காய் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு 1/4 பங்கு போட்டால் போதும். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு துண்டு போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். இஞ்சிக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் ஒரு பூண்டு போடலாம், ஒன்று பூண்டு போடணும் இல்லைனா இஞ்சி போடணும், ஏதாவது ஒன்று தான் போடணும். அதுக்கப்புறம் நல்லா அரைச்சிக்கோங்க. ஒயிட் சட்னி ரெடி. அப்புறம் க்ரீன் சட்னி, அது புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, அதுதான். இப்போ நான் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். கொத்தமல்லியை வந்து நல்லா கழுவிட்டு அந்த காம்போட தான் போடுவேன் நான் எப்போவுமே, நல்லாயிருக்கும், காம்போடே போடுங்க, ரொம்ப சத்து. இப்போ கொத்தமல்லி வந்து சும்மா வெறும் பேனில் போட்டுட்டு வதக்கிட்டே இருங்க, அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி. இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு நம்ம அரைக்கலாம். அப்படியே பச்சையாக போட்டு அரைச்சோன்னா அந்த ஸ்மெல் கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி இருக்கும், அதனால தான். இப்போ இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் போட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் புளி ஒரு கொஞ்சோண்டு போடுறேன், அப்புறம் உப்பு, அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ 3த்துக்கும் சேர்த்து தாளிச்சிட போகிறேன். எண்ணெயில் கடுகு, சீரகம், அப்புறம் வந்து கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு தாளித்து 3த்துலேயும் ஊற்றிட போகிறேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த 3 சட்னியும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஹை கிளாஸ் ஹோட்டலில் கொடுப்பாங்களா அந்த மாதிரி இருக்கும். இதே கொஞ்சம் நீங்கள் தண்ணியாக வச்சிங்கன்னா ரோட்டு கடையில் வாங்குற சட்னி மாதிரி இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.